தந்தி டிவியின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் சென்னை தரமணையில் உள்ள அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் மையத்தினுடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் விஷ்ணு ராமானுஜன் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், இது ஜூலை மாதம் சார்கோமா அவேர்னஸ் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல மக்களுக்கு புரியும்படி சார்கோமா அப்படின்னா என்ன சார்? சார்கோமா ஒரு மாதிரி புற்றுநோய். இப்போது கோலோனில் கேன்சர் வரலாம், லங்ஸில் புற்றுநோய் வரலாம், இல்லை வாயில் புற்றுநோய் வரலாம். அதே மாதிரி எலும்புக்கு சரௌண்டிங் சதை, அதோட நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ், அதுலேருந்து கூட கேன்சர்ஸ் வரலாம். தீஸ் டுகெதர் எல்லாமே டுகெதர் ஆர் கால்ட் அஸ் சார்கோமாஸ். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சார்கோமா அப்படிங்கிறது பொதுவாக மக்கள் கேள்விப்படக்கூடிய மற்ற டைப் ஆஃப் கேன்சருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ சார்கோமா arises from mesothelial tissue, not from epithelial tissue. கேன்சர் நார்மலி epithelial tissueலேருந்து அரைஸ் ஆகும். சார்கோமாஸ் கனெக்டிவ் டிஷ்யூ விச் இஸ் மீசன்கைமல் ஒரிஜின், அதுலேருந்து அரைஸ் ஆகும். அதுக்கு தான் அது ஒரு செப்பரேட் குரூப்பாக சார்கோமான்ட்டு சொல்லுவோம். ஸோ ஈஸியாக புரியறதுக்கு எலும்புக்கு சரௌண்டிங் சதைலேருந்து வர கேன்சர் சார்கோமாஸ்ன்ட்டு சொல்லுவோம். இதோட பாதிப்பு விகிதம் எப்படி இருக்குது டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற டைப் ஆஃப் கேன்சர் வர்றதுக்கும் இதுக்கும் 10ல் எத்தனை பேருக்கு இந்த கேன்சர் வரும்? ஸோ ஓவராலாக பார்த்தா சார்கோமா புற்றுநோய் ரொம்ப ரேர் சார். எவ்ரி 1000 கேன்சர்ஸ் பார்க்குறதுல ஒரு கேன்சர் எலும்பு இல்லை சதையில் வர புற்றுநோய் இருக்கும். ஸோ த இன்சிடென்ஸ் இஸ் ரவுண்ட் அபவுட் 1 in 1000. ஸோ அதனால ரொம்ப ரேராக இருக்கிற டியூமர் இருக்கிறதுனால ஜனங்களுக்கும் அதை பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. ப்ளஸ் ஈவன் இந்த டாக்டர் கம்யூனிட்டியில் கூட அந்த அவ்வளோ அவேர்னஸ் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இல்லை. விச் இஸ் வை வி ஆர் ட்ரைங் டு கொலாபரேட் வித் யூ டு இம்ப்ரூவ் தி அவேர்னஸ். இப்போ ரொம்ப ரேரான ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் மருத்துவர்கள்கிட்டே இது பற்றின அவேர்னஸும் அந்த அளவுக்கு கிடையாதுன்றீங்க. அப்போ ஒரு பேஷண்ட் சார்கோமாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ யூஸ்வலி பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் 2 இருக்கும். ஒன்று கட்டி தொடர்ந்து பெருசாயிட்டு இருக்கு, இல்லை சீக்கிரமாக வளர்ந்துட்டு இருக்கு. இஸ் த மோஸ்ட் காமன் சிம்டம் கட்டி. ரெண்டாவது வலி. யூஸ்வலி எலும்புக்குள்ளே வர கட்டி வலியோட ஸ்டார்ட் ஆகும், வலிக்கு அப்புறமா கட்டி வரும். ஸோ இந்த வலி தொடர்ந்து இருக்கு, வலி மாத்திரை சாப்பிட்டப்புறமா கூட வலி இருந்ததுன்னா தட் இஸ் அ சைன் ஆஃப் பீயிங் வரிட். யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆஸ் அ பேஷண்ட் ஃபஸ்ட்டு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட இல்லை ஜென்ரல் டாக்டர் கிட்ட போவாங்க. அவங்க எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பார்ப்பாங்க. அந்த எக்ஸ்ரேல யூஸ்வலி தெரிஞ்சிடும். ஸோ எனி பெயின் விச் இஸ் நாட் கெட்டிங் ஆல் ரைட் வித் மெடிசின்ஸ் இஸ் ஒன், அண்ட் செகண்ட் இஸ் ரேப்பிட்லி க்ரோயிங் ஸ்வெல்லிங். இது 2 மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ். பெயின் பற்றி சொன்னீங்க டாக்டர். அந்த மாதிரி இப்போ உடம்புல ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு இடத்துல கையிலையோ கால்லையோ ஒரு சின்ன கட்டி தென்பட்டதுன்னா கூட ஒரு சிலர் அதை எடுத்தோடனே பயந்துருவாங்க. ஒரு சிலர்லாம் அதை கண்டும் காணாமல் அப்படியே இருப்பாங்க. பொதுவாக உடம்பின் எந்த பகுதியில் வரக்கூடிய கட்டிகளை பொதுமக்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும்? ஸோ அந்த மாதிரி இல்லை சார். பட் யூஸ்வலி சார்கோமாஸ் மோஸ்ட் காமன் அரவுண்ட் த நீ. தட் இஸ் த மோஸ்ட் காமன் சைட். முட்டிக்கு அக்கப்பக்கம் மோஸ்ட் காமன். 60% சார்கோமாஸ் முட்டி அக்கப்பக்கத்தில் வரும். நான் சொன்ன மாதிரி கட்டி தொடர்ந்து பெருசாயிட்டு இருக்கிற கட்டி இஸ் வரிசம். இப்போ சின்ன கட்டி இருக்குது, எனி கட்டி 5 சென்டிமீட்டர் மேலே இருக்கிற கட்டி இஸ் ஆல்சோ வரிசம். ஸோ லெஸ் தென் 5 சென்டிமீட்டர்ஸ் டியூமர் நாட் க்ரோயிங் இன் சைஸ் கேன் பி அப்சர்வ்ட். பட் எனி டியூமர் 5 சென்டிமீட்டர் மேலே சைஸு, இல்லை தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்குது, இல்லை வலி மாத்திரை சாப்பிட்டப்புறமா கூட வலி இருக்கிறது கட்டிஸ், யூஸ்வலி தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ். சார்கோமா வரைச்ச இந்த 3 சிம்டம் யூஸ்வலி இருக்கும். இப்போ ஜென்ரலாக மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? இப்போ கொழுப்பு கட்டி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சார்கோமாவில் வரக்கூடிய கட்டியும் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் தொட்டு பார்ப்பதன் மூலமா நம்ம வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சிக்க முடியுமா? ஸோ கொழுப்பு கட்டி யூஸ்வலி நம்ம அமுக்குனா அது இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகும். கொழுப்பு கட்டி இட் வில் மூவ் ஃப்ரீலி. இந்த கேன்சர் கட்டி யூஸ்வலி மூவ் ஆகாது. யூஸ்வலி இட் வில் பி ஃபிக்ஸ் டு த அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர். ஸோ அதோட மூவ்மெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஸோ கட்டி யூஸ்வலி ஃபிக்ஸ்டாக இருக்கும். ப்ளஸ் அது தொடர்ச்சை பயங்கரமாக வலிக்கும். கொழுப்பு கட்டி வலிக்காது தொடர்ச்சை. கேன்சர் கட்டி யூஸ்வலி நம்ம தொடர்ச்சை இல்லை அதை மேனிப்புலேட் பண்ணுறச்ச வலிக்கும். ஓகே. இப்போ இந்த மாதிரியான கேன்சரால் பாதிக்கப்படக்கூடிய ஏஜ் குரூப் எப்படி இருக்குது டாக்டர் நீங்கள் நடைமுறையில் பார்க்கும்போது? இப்போ சார்கோமா பார்த்தோன்னா 2 பீக் இன்சிடென்ட்ஸ் இருக்குது ஏஜ் நம்ம பொறுத்த வரைக்கும். யூஸ்வலி ஃபர்ஸ்ட் பீக் லெஸ் தென் 20 இயர்ஸில் வரும். ஸோ 60% பேஷண்ட்ஸ் லெஸ் தென் 20 இயர்ஸ் இருப்பாங்க. 20 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கே நிறைய வருது. எஸ். அண்ட் ரெண்டாவது பீக் 60 வயசுக்கு மேலே இருக்கும். பட் ஹேவிங் செட் தட்
sarcomas can occur in any age, but most commonly is between 10 to 20 and then above 60. ஒண்ணு பிலோ 20ல வருது. இல்லன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட Yes, கூடிய yes. வருது. அப்படி வரும்போது ஜெண்டர் வித்தியாசம் ஏதாவது இருக்கா? ஆண்களுக்கு தான் அதிகமா வரும், இல்ல பெண்களுக்கு அந்த அதிகமா மாதிரி வருமா? எதுவும் இல்ல சார். 2 பேர்லயும் சமயமா வரும். அதிகமா வருது. ஓகே. இப்ப ஒருத்தர் வந்து நீங்க சொன்ன மாரி உடம்புல ஒரு கட்டி இருக்கு. அத சஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னா, இப்ப சார்கோமா நம்ம உடம்புக்குள்ள வரும்போது, அத நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது, அது அந்த கட்டி இருக்கிறது தெரியுமா? இல்ல சில நேரங்கள்ல உடம்புக்குள்ள அது மறைஞ்சிருக்குமா? சில சில ஏரியால வந்து உடம்புக்குள்ள கூட மறையலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பெல்விஸ் போன்ல வந்து கட்டி வெளியில தெரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா அது இட் கேன் க்ரோ ஆன் த இன்னர் சைடு ஆல்சோ. பட் பேஷண்ட்ஸுக்கு யூசுவலி தொடர்ந்து வலி இருக்கும். ஸோ வலி இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து யூசுவலி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எலும்பு கேன்சர் இருந்ததுன்னா யூசுவலி எக்ஸ்ரேல வந்து தெரிஞ்சிடும். ஸோ தென் யூ நீட் டு இன்வெஸ்டிகேட் ஃபர்தர். ஓகே. இப்ப ஒருவேளை எல்லா வகையான கேன்சருக்கும் பொதுவா டாக்டர்கள் சொல்றது என்னன்னா, முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிச்சுட்டா, அத நம்ம வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்னு. இப்ப இந்த சார்கோமா டைப் ஆஃப் கேன்சருக்கு அ எந்த அளவுக்கு அந்த முன்கூட்டியே கண்டுபிடிச்சா அந்த ஆயுளை நீட்டிக்கலாம்? ஸோ நீங்க சொல்றது வந்து அதோட பேர் வந்து ஸ்க்ரீனிங். ஸோ ஸ்க்ரீனிங் ஒர்க்ஸ் ஒன்லி இஃப் நெறைய பாப்புலேஷன்ல வந்து இன்சிடென்ஸ் அதிகமா இருந்ததுனா தான் ஸ்க்ரீனிங் வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட்ல வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணா, நம்ம வந்து பிரெஸ்ட் கேன்சர் புடிக்கிறதுக்கு அட் ஏர்லி ஸ்டேஜஸ் ஹை. சிமிலர்லி ப்ராஸ்டேட் கூட புடிக்கலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சார்கோமாஸ் வந்து இன்சிடென்ஸ் இஸ் வெரி லோ. நான் சொன்ன மாதிரி 1 in 1000. இப்போ நம்ம போய் எல்லார்லயும் போய் தேடி பார்த்தா, த சான்சஸ் ஆஃப் யூ டிடெக்டிங் அன் ஏர்லி சார்கோமா இஸ் வெரி ஸ்மால். ஸோ இட் இஸ் நாட் வொர்த் டூயிங். ஸோ ஓகே. தேர் இஸ் நோ ஸ்க்ரீனிங் அத டெஸ்ட் வந்து ஃபார் அப்ப திஸ். பிரெடிக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம்ன்றீங்க. எஸ், ஓகே. அது எஸ், வந்து இண்டிவிஜுவல் பேஷண்ட்ட பொறுத்து தான் அது எஸ், வந்து மாறுபடும். எஸ். அப்படி ஒருவேளை இண்டிவிஜுவல் பேஷண்ட்ட பொறுத்து நீங்க இப்போ ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வர்றாங்க. அவங்களுக்கு சார்கோமா அப்படிங்கிறத நீங்க வந்து உறுதிப்படுத்துறீங்க. அப்ப அவங்களுக்கு ஸ்டேஜ் 1 இதுலயும் ஸ்டேஜ் 2 அப்படின்ற மாரி இருக்கும் ஆமா. இல்லைங்களா? சார்கோமாஸ்ல கூட ஸ்டேஜிங் கண்டிப்பா இருக்கு சார். ஸ்டேஜிங் வந்து 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து லோக்கல் பார்ட் ஸ்டேஜிங், இன்னொன்னு வந்து சிஸ்டமிக் ஸ்டேஜிங்ன்ட்டு சொல்லுவோம். லோக்கல் பார்ட் ஸ்டேஜிங்னா அந்த கட்டி எங்க இருக்கோ அந்த கட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ரே எடுக்கணும். 2வது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். எம்ஆர்ஐ ஸ்கேன்ல நம்மளுக்கு கட்டி எலும்புக்குள்ள எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கு, எலும்பு சுத்தி எவ்வளோ இருக்கு, ரத்த குழா, காலுக்கு போற நரம்பு, இல்ல கைக்கு போற நரம்பு அதெல்லாம் எங்க இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் கால்ட் லோக்கல் ஸ்டேஜிங். சிஸ்டமிக் ஸ்டேஜிங் வந்து கட்டி வந்து ஒரு எலும்புல மட்டும் இருக்கா, இல்ல வேற எங்கேயாவது பரவி இருக்கான்ட்டு செக் பண்றதுக்கு ஃபுல் பாடி ஸ்கேன் எடுப்போம். யூசுவலி பெட் சிடி இல்ல சிடி செஸ்ட் எடுப்போம். பரவி இருக்கா இல்லையான்ட்டு பார்க்கறதுக்கு. பரவி இருந்ததுன்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டேஜ் 4 டிசீஸ். பரவலைன்னா இட் இஸ் யூசுவலி ஸ்டேஜ் 1 ஆர் ஸ்டேஜ் 2. ஓகே. இப்ப ஏர்லியா கண்டுபிடிக்கிறது நம்ம ஆயுளை நீட்டிக்கிறது எந்த அளவுக்கு முடியும்? திஸ் இஸ் a வெரி குட் கொஸ்டின் சார். இஃப் யூ ஆர் பிக்கிங் அப் பேஷண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேஷண்ட் வந்து டியூமர் கட்டி வந்து வேற எங்கேயும் பரவல, கால்ல இல்ல கையில மட்டும் தான் கன்ஃபைன்டா இருக்குன்னா, இட் இஸ் ஸ்டேஜ் 1 டியூமர். இட் இஸ் வெரி மச் பாசிபிள் டு கியூர் தீஸ் பேஷண்ட்ஸ். பேஷண்ட் குணப்படுத்திக்கிறதுக்கு வந்து தே ரிக்வயர் அ காம்பினேஷன் ஆஃப் கீமோதெரப்பி, ரேடியேஷன் அண்ட் சர்ஜரி. Now, if you this is called as multi-modality management, which is the key for treating these sarcomas. இந்த multimodal management வச்சு cure rates of sarcoma வந்து கிட்டத்தட்ட இப்போ 70 to 80% ஆயிருக்கு. இதே வந்து நம்ம 25 வருஷம் முன்னாடி பார்த்தா the survival was only 20%. Now in the last 25 years, the survival for the patients has improved from 20% to around 70 to 80%, which is what is the key now. இப்போ as the science is progressing, medical ப்ரொக்ரெஸ் ஆக ஆக இந்த சர்வைவல் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் சார்கோமா வந்ததுன்னா யூசுவலி பேஷண்ட்டுக்கு வந்து கால் இல்ல கை எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆம்புடேஷன் பண்ணிட்டு அந்த பேஷண்ட் யூசுவலி அப்புறமா பரவிட்டு செத்து போயிடுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்ல. இப்போ வந்து நம்ம காலும் காப்பாத்தலாம், கை காப்பாத்தலாம். பிகாஸ் ஆஃப் மல்டி மோடாலிட்டி மேனேஜ்மெண்ட் நம்ம பேஷண்ட் குணப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பிட்வீன் 70 to 80%. இப்ப என்ன மாரியான சிம்ப்டம்ஸ் மூலியமா ஒருத்தருக்கு சார்கோமா இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம எந்த மாரியான சிம்ப்டம்ஸ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ லைக் ஐ டோல்ட் earlier சார், சிம்டம்ஸ் வந்து பெயின் விச் இஸ் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன், இல்ல ரொம்ப வலி அதிகமா இருக்கு. கால்ல டியூமர்ஸ் இருந்ததுன்னா யூசுவலி வலி ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா நம்ம கால்ல வெயிட் போடுவோம். ஸோ அந்த கட்டினால எலும்பு வந்து அரிச்சிட்டு இருக்கும். அந்த கட்டி வந்து எலும்பு அரிச்சிட்டு இருக்கும். ஸோ யூசுவலி வலி வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். 2வது வந்து ஸ்வெல்லிங். ஸ்வெல்லிங் வந்து தொடர்ந்து பெருசே ஆயிட்டு இருக்கு, இல்ல கம்மி ஆயிட்டு இல்ல ஸ்வெல்லிங் வித் பெயின் இருந்ததுன்னா தட் இஸ் another சைன் ஆஃப் கெட்டிங் இட் செக்ட். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் நெறைய வந்துருச்சு சொன்னீங்க. இப்ப இயர்லி டயக்னோசிஸ்க்கு என்ன மாரியான மெத்தட்ஸ் இப்ப இருக்கு? சார், இப்போ போன வாட்டி சொன்ன மாதிரி ஸ்க்ரீனிங்ல வந்து நம்ம இந்த சார்கோமாஸ் வந்து பிடிக்க முடியாது. இட் இஸ் ஒன்ஸ் சிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் த சஸ்பிஷன் ஆஃப் த எக்ஸ்ரே தான் த பேஷண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ரெஃபர்ட் டு அ சார்கோமா சென்டர். திஸ் இஸ் த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் ஹவு த பேஷண்ட்ஸ் கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ரேல அப்நார்மாலிட்டி இருக்கும், இல்லை பேஷண்ட்க்கு வலி இருக்கிறதுனால எம்ஆர்ஐ கேட்டிருப்பாங்க. அந்த எம்ஆர்ஐல டிடெக்ட் ஆன கட்டி வந்த அப்புறமா தான் யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வராங்க.
ஓகே. இப்போ வந்து நெறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்துருச்சு மெடிக்கல் ஃபீல்ட பொறுத்தவரைக்கும். இப்ப நெறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப அதுக்கு முன்ன ஆப்ரேஷன் பண்ண விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப லேப்ராஸ்கோபி, ரோபோட்டிக் சர்ஜரி அந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த சார்கோமா சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த மாரியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் எஸ் சார். மெத்தட்ஸ் இருக்கா? சார்கோமா சர்ஜரிஸ் ஹேவ் ரேப்பிட்லி ரெவல்யூஷனைஸ்டுன்ட்டு சொல்லுவோம் 20 வருஷமா. இப்போ நம்ம ரோபோட்டிக் சர்ஜரி வந்து அவ்வளோ போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ டியூமர்ஸில் இல்லை. பட் கம்ப்யூட்டர் நேவிகேட்டட் சர்ஜரி, பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், 3D பிரிண்டட் ஜிக்ஸ், 3D பிரிண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், 3D பிரிண்டட் implants, patient specific 3D printed implants we are using nowadays to get better fit, better outcomes, better function for the patient. இப்ப திசுக்கள்லயோ, எலும்புகள்லயோ நீங்க சொல்றா மாரி வரக்கூடிய இந்த கேன்சருக்கு அடிப்படையில என்ன காரணம்? யாருக்கு ஒருத்தருக்கு வரும் அப்டின்னா, இவருக்கு ஒரு வேளை இந்த பழக்கம் இருக்கிறதால வருமா? இல்ல மரபணு காரணங்களாலயும் வருமா? உங்கள் கொஸ்டின் வெரி வேலிட் கொஸ்டின் சார். இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஸ்மோக்கிங் பண்ணால் லங் கேன்சர் வரலாம், கோலோன் கேன்சர் வரலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த எலும்பும் சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமாக்கு வந்து எந்த காரணமும் இல்லை. இது ஜெனட்டிக் காரணம்னால வருதில்ல, ஸ்மோக்கிங்னால வருதில்ல, இதுக்கு எந்த காரணமும் இல்லை. ப்ளஸ் தெர் இஸ் நோ ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். இப்போ உங்களுக்கு சார்கோமா இருந்ததுன்னா உங்களோட பசங்களுக்கு வரலாம், இல்லை பிரதர்ஸ்க்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார்கோமாவில். இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். ஓகே. தெர் இஸ் நோ காஸ். ஆனா, இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா டாக்டர், இப்போ மத்த எல்லா வகையான கேன்சருக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும்ல. இந்த பழக்கம் இருந்தா இந்த கேன்சர் வருது அப்படின்னு. இல்லை, அப்ப நிறைய கேன்சருக்கு இல்லை ஓகே. சார். நிறைய கேன்சருக்கு இல்லை. ப்ராஸ்டேட் கேன்சருக்கு இல்லை. ம். ஏஜ்னால வருது அது அந்த கேன்சர். அதே மாதிரி போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமாக்கு எந்த காரணமும் இல்லை. இட் இஸ் அ பாயிண்ட் மியூட்டேஷன் ஆஃப் த ஜீன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் சைட் விச் காசஸ் த கேன்சர். அந்த பர்டிகுலர் செல் வந்து மியூட்டேட் ஆகி இட் பிகம்ஸ் அ கேன்சரஸ் செல் அண்ட் ஸ்டார்ட்ஸ் டிவைடிங். தட் இஸ் த காஸ். பட் வாட் இஸ் காசிங் தட் மியூட்டேஷன் வி டோன்ட் நோ ஸ்டில். ஓகே. இப்ப இன்னைக்கு மாறி வரக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் உணவு பழக்கத்த மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. இதுக்கும் அந்த மாரி ஏதாவது நோ, தேர் இஸ் சுட்டிக்காட்டுறாங்க? நோ லைஃப் ஸ்டைல் அசோசியேஷன் இதுக்கு இல்லவே இல்லை. சார்கோமாக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இட் டசன்ட் மேட்டர் வாட் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல், வெதர் யூ ஆர் ரிச், யூ ஆர் புவர், வெதர் யூ ஆர் ஈட்டிங் குட் ஃபுட், நாட் ஈட்டிங், இட் டசன்ட் மேட்டர். இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். ஓகே. அப்ப சார்கோமாவால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போதோ, இல்ல அவருடைய அந்த நடைமுறை வாழ்க்கை வந்து அவருக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குமா? இல்ல மத்த பேஷண்ட் மாரி வழக்கமா அவரு வாழ சார், முடியுமா? இப்போ சார்கோமால மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, நம்பர் 1 இஸ் நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாமே சின்ன பசங்க. யூசுவலி தே ஆர் ஆல் லெஸ் தென் 20 இயர்ஸ். ப்ளஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த சார்கோமா நான் சொன்ன மாதிரி மல்டி மோடல் மேனேஜ்மெண்ட் தேவை இருக்கும். ஸோ தே ரிக்வயர் அ காம்பினேஷன் ஆஃப் கீமோதெரப்பி, ரேடியேஷன் அண்ட் சர்ஜரி. இது முழுசாக நம்ம எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் வந்து போகிறது 8 மாதத்துலேருந்து 1 வருஷம். which is very challenging, especially for children. Many children tend to lose 1 year in school. இல்லை they are find difficulty in studying. ஏன்னா கீமோதெரப்பி எல்லாம் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் சார் படிக்கிறதெல்லாம். பிகாஸ் இட் இஸ் த சைட்டோடாக்சிக் கீமோதெரப்பி. ஸோ தீஸ் ஆர் த சேலஞ்சஸ் தட் ஆர் ஃபேஸ்ட் பை த பேஷண்ட்ஸ் விச் ஐ ஃபீல். பட் அந்த 1 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா த சான்சஸ் ஆஃப் கியூர் இஸ் வெரி ஹை சார். 75 to 80%. அண்ட் அதுக்கப்புறமா யூ ஆர் த எபிலிட்டி ஃபார் யூ டு லீட் அ நார்மல் ப்ரொடக்டிவ் லைஃப் இஸ் வெரி குட். ஓகே. இப்ப யங் அடல்ட்ஸ் அதுவும் 20 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப உடல் அளவுல இந்த சார்கோமா வந்துருச்சுன்னா, நெறைய டிஃபிகல்டீஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. மனதளவுல அவங்களுக்கு எந்த மாரியான சப்போர்ட் தேவைப்படும்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நிறைய ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க புரிய வைக்கணும். இது வந்து லாங் ட்ரீட்மெண்ட், பட் ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸ் வந்து ஆர் குட். ஸோ இது வந்து அண்ட் த பேஷண்ட் ஷுட் பி கிவன் திஸ் கான்ஃபிடென்ஸ் கி எஸ் யூ கேன் அண்டர்கோ இட், எஸ் யூ கேன் டூ இட். ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஆல்சோ ஹேவ் கவுன்சிலர்ஸ் நம்ம கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, போய் கவுன்சில் பண்ணுவாங்க பேஷண்ட்டை. ப்ளஸ் வி ஹவ் காட் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட். ஸோ தட் ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறமா தே கேன் பி இன்டிகிரேட்டட் இன்டு சொசைட்டி. வேலை பண்ணுறதுக்கு வாட் டைப் ஆஃப் ஒர்க் தே கேன் டூ, ஆல் தட் வி ஹேவ் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் ஹூ டேக் கேர் ஆஃப் தட் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் நம்ம இன்டிகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். யூ வாண்ட் குட் அவுட்கம்ஸ்னால் திஸ் இன்டிகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப 20 வயதுக்கு கீழ இருக்கக்கூடிய பருவத்தினர்ன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வாழ்க்கைய பத்தின புரிதலே இருக்காது. ஆக்சுவலி லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை நோக்கி அவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த நேரத்தில திடீர்னு இந்த மாரி ஒரு கேன்சர் அப்படின்னும்போது, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? உங்ககிட்ட அவங்க பொதுவா என்ன மாரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க டாக்டர்? ஸோ யூசுவலி இந்த டயக்னோசிஸ் வந்த உடனே பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி அந்த வேர்ட் கேன்சர்லேயே அவ்வளோ ஸ்டிக்மா இருக்குது. ஸோ தெர் இஸ் ஸோ மச் சோஷியல் ஸ்டிக்மா வித் தட் வேர்ட் கேன்சர். ஸோ தட்ஸ் வை வி டென் டு யூஸ் திஸ் வேர்ட் சார்கோமா. பேரண்ட்ஸ் யூசுவலி வந்து அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. பட் நம்ம வந்து புரிய வைக்கணும். பழைய பேஷண்ட்ஸ் எல்லாம் காமிப்போம். நம்ம ஆப்ரேஷனில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பழைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வி டேக் கேர் டு ஷோ தெம் வீடியோஸ் ஆஃப் வாட் ஆர் பேஷண்ட்ஸ் ஆர் டூயிங், ஹவு தே ஆர் வாக்கிங், how we, of course we don't reveal the name of the patient, but we kind of show them that you can lead a normal life to get them into your confidence.
so that they can go ahead with the treatment. ஓகே. அப்ப ஏற்கனவே அதனால பாதிக்கப்பட்டவங்கள ஒரு முன்னுதாரணமா அவங்களுக்கு Yes, காட்டுவீங்க. அப்ப சர்வைவல் ரேட் எந்த அளவுக்கு இருக்கு, இத பத்தி நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. yes, இப்ப சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் வழக்கம் போல yes, குடுப்பீங்க. yes, மத்த நோயால yes. பாதிக்கப்பட்டவங்களுக்கு குடுக்குற மாரி We have இவங்களுக்கு குடுக்கலாம். dedicated counselors for this only, sir. Especially இந்த நம்ம 10லேருந்து 20 வயசு பேஷண்ட்ஸுக்கு வந்து கவுன்சில் பண்ணுறது, அவங்கள ஹெல்ப் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் throughout the treatment to give them the strength to undergo this treatment. We have counselors who take care of this, including us. The doctors also go and speak to the patients. It's all about communications. இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உணவு பழக்கத்துல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? எந்த மாரி டாக்டர்? So usually chemotherapy timeல வந்து restrictions இருக்கும் sir. We advise them to have only cooked food, raw food, outside food எல்லாம் we do not advise them to take during chemotherapy time. But once the treatment is over, நம்ம எல்லாமே நார்மல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் என்ன இருக்கு டாக்டர்? So surgical sideலேருந்து the most important is the tumor mega prosthesis ன்னு சொல்லுவோம். So tumor mega prosthesis நம்ம வந்து எலும்பு ப்ளஸ் ஜாயிண்ட் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் த டியூமர்ஸில். ஸோ நம்ம வந்து உள்ள வந்து மெட்டல் வைப்போம், மெட்டல் ஜாயிண்ட் which is replacing the entire bone. So we have got prosthesis which can replace entire bones. இப்போ ஃபுல் தொடை எலும்பு நம்ம மாட்டலாம், ஃபுல் கை எலும்பு மாற்றலாம். So this is the metallurgical advances that have happened. Second advance வந்து we can do computer navigated surgeries and 3D printed patient specific jigs. இதில் என்ன ஆகும்னா நம்ம வந்து பேஷண்ட்டோட எம்ஆர்ஐயும் சிடி ஸ்கேன் வந்து மெஷினில் ஃபீட் பண்ணிடுவோம். அந்த மெஷினில் வந்து நம்ம எக்ஸாக்டாக பிளான் பண்ணுவோம். எங்கே வந்து நம்ம நார்மலி இந்த சர்ஜரி பண்ணுறச்ச மார்ஜின் அந்த கட்டி மட்டும் இல்லை, கட்டிலேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் எல்லா பக்கமும் கொடுக்கணும். ஸோ அந்த எலும்பு எக்ஸாக்ட்லி எங்கே கட் பண்ணோன்ட்டு அந்த நம்ம கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மூலியமாக வித் நேவிகேஷன் அசிஸ்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் we are able to take precise cuts so that we know that we are away from the tumor. And மூணாவது வந்து when we take these kind of precise cuts, we have got the option of getting 3D printed implants. இப்போ 3D printed implants எப்படின்னா நம்ம பேஷண்ட் ஸ்கேன்ஸை வச்சு அதே சைஸ் அதே ஷேப்புக்கு வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஸோ தே வில் பி இமீடியட் குட் ஃபிட் ஃபார் த பேஷண்ட் ஸோ தட் ஹி கேன் ரிட்டர்ன் டு நார்மல் ஃபங்க்ஷன். ஓகே. இப்ப குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான சார்கோமா வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? குழந்தைங்களுக்கு எஸ் சார். less than 10 years Ewing sarcoma ante there is a type of sarcoma which usually comes in less than 10 years children. ஓகே. 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் Yes, வருது. the youngest நம்மளோட youngest patient treated வந்து 9 months. ஓ 9 மந்த் ஓல்டு பேபிக்கு வந்திருக்கு. Yes. ஓகே. இப்ப அந்த 9 மந்த் ஓல்டு பேபிக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப பிறவியிலேயே அந்த குழந்தைக்கு அந்த No, சார்கோமா no, பாதிப்பு இல்ல sir, இருந்திருக்குமா no, எப்படி? இல்ல. இல்ல. So it just happens sir. ஓகே. இப்ப கேன்சரை பொறுத்தவரைக்கும் டாக்டர் பொதுவாவே வந்து பல டைப் ஆஃப் கேன்சரை பொறுத்தவரைக்கும் அதை பத்தின ஒரு மித் இல்லைன்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த சார்கோமா சம்பந்தப்பட்ட கேன்சருக்கும் அது மாதிரியான ஏதாவது மூட நம்பிக்கைகள் நிறைய மக்களிடத்துல மித்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஒன் மேஜர் மித் வந்து என்னன்னா, இந்த எலும்புல கேன்சர் வந்ததுன்னா நம்ம கால் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்ல கையில வந்து கேன்சர் வந்ததுன்னா கை எடுக்கிற மாதிரி இருக்கும். இது முன்னாடி 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் தி சார்கோமா வாஸ் ஆம்புடேஷன். இந்த டைமில் வந்து இன் திஸ் டே அண்ட் ஏஜ் நம்ம கை இல்லை கால் வந்து 95% பேஷண்ட்ஸில் வந்து காப்பாற்ற முடியுது. ஒன்லி த அமௌண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ரிக்வயரிங் ஆம்புடேஷன் வந்து ஒன்லி 5%. ஓகே. 95% பேஷண்ட்ஸில் வந்து நம்ம கை இல்லை கால் காப்பாற்றுற சர்ஜரி வந்து பண்ணலாம். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அட்வான்சஸ் இன் போத் கீமோதெரப்பி as well as in surgical technique and our understanding of the tumors. ஓகே. இப்ப சார்கோமா சம்பந்தப்பட்ட இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு காமன் பீப்புள் அஃபோர்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கா டாக்டர்? Yes, sir. It is definitely it is affordable, sir. Plus, we have got certain systems in place where, because in the வந்து சின்ன பசங்கள வருது, we have got systems in place where we are allowed to generate funding also for the patients. If the intent of treatment is to cure, we are able to generate funding also for the patients, so it's not a problem. ஓகே. இப்ப சமீபத்துல No patient with sarcoma should go away without getting treatment, so that is our goal in Proton Center. ஓகே. இப்ப நீங்க அறிகுறிகள் பத்தி சொன்னீங்க. இந்த ஷோவை பார்க்குற பல பேருக்கு வந்து இந்த விஷயம் நமக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அறிகுறி உள்ளவர்களுக்கும் சமீபத்துல பரிசோதனையில சார்கோமா கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுடைய அட்வைஸ் என்ன டாக்டர்? சார், சார்கோமாவோட இன்சிடென்ஸ் வந்து வெரி லோ சார். ஸோ நார்மலி நம்ம பாப்புலேஷனில் பார்த்தா எல்லாருக்கும் வருது வந்து ரொம்ப கம்மி. பட் எனி ஸ்வெல்லிங் விச் இஸ் கோயிங் ஆன் இன்க்ரீசிங் இன் சைஸ் ஆர் பெயின் நாட் கெட்டிங் ஆல் ரைட் வித் டேப்லெட்ஸ் is a sign of worry. Please show it to a doctor. ஓகே.
இப்ப ஒரு சில டைப் ஆஃப் கேன்சருக்கு வந்து அத பத்தின அவேர்னஸ மக்கள் இடத்துல ஏற்படுத்துறதுக்கு, அதுக்குன்னு ஒரு டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. இப்ப இந்த சார்கோமா கேன்சருக்கு வந்து அந்த மாரி உங்கள போன்ற மருத்துவர்கள் எந்த வகையில அத பத்தின விழிப்புணர்வ மக்கள்கிட்ட ஏற்படுத்துறீங்க? ஸோ நம்மளுக்கு வந்து டாக்டர்ஸ் டே இருக்கு. பிரெஸ்ட் சார்கோமா டே இருக்கு. பட் சார்கோமா அவ்ளோ ரேர் கேன்சர் வி நீட் 1 மந்த் டூ educate the general population about sarcoma. So July is called as Sarcoma Awareness Month, and the symbol for that is a yellow ribbon. And so July has been dedicated as Sarcoma Awareness Month, so that ஜனங்கள்ல வந்து அந்த அவேர்னஸ் வர்றதுக்காக ஜூலை மந்த் இஸ் டெடிகேட்டட் as Sarcoma Awareness Month ஓகே. அவேர்னஸ் வேர்ல்ட் ஓவர். ஓகே. அவேர்னஸ் வந்து பெருசா இத பத்தி மக்கள்கிட்ட இல்லன்னு சொல்றீங்க. இப்ப ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வரும்போது, ஆன் அண்ட் ஆவரேஜ் என்ன ஸ்டேஜ்ல வராங்க? இதே வந்து 10 வருஷம் முன்னாடி கேட்டா பேஷண்ட்ஸ் வர் கம்மிங் பரவி தான் வந்திருந்தாங்க. லேட் ஸ்டேஜஸ்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும், எங்க போகணுன்ட்டு. இப்போ வர பேஷண்ட்ஸ் வந்து சீம் டு பி மோர் வெல் ரெட். அவங்களே ரிசர்ச் பண்றாங்க. ஸோ வி ஆர் ஏபிள் டு பிக் அப் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இன் அன் ஏர்லி ஸ்டேஜ். ஸோ ஐ வுட் சே 75 to 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே பிக்கப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 80% ஆஃப் த பேஷண்ட்ஸில் வந்து வேறு எங்கேயும் பரவல. வெறும் எலும்பு இல்லை கையில் இல்லை காலில் மட்டும்தான் இருக்குது. பரவாமல் வந்திருப்பாங்க. பரவாமல் வந்தாங்கன்னா நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது வித் குட் அவுட்கம்ஸ். ஓகே. இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் 8 மாசம் அப்படின்னு சொன்னீங்க குறைந்தபட்சம். அப்ப 8 மாதத்துக்கு பிறகு அவங்க கீமோதெரப்பி மாதிரியான பல விஷயங்கள் அவங்களுக்கு உடல்நிலையில ஒரு சைட் எஃபெக்ட்ட ஏற்படுத்தலாம். இப்ப குழந்தைகள், மாணவர்களா இருந்தா அவங்களால படிப்புல கவனம் செலுத்த முடியாதுன்னு சொன்னீங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு போஸ்ட் ரெக்கவரிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள நீங்க வந்து ஆலோசனை குடுப்பீங்க? இப்போ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா, எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கீமோதெரப்பி, ரேடியேஷன் எல்லாம் தேவை இருக்காது. தேர் ஆர் சர்டன் டியூமர்ஸ் கால்ட் பினைன் டியூமர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒன்லி ஆப்ரேஷன் மட்டும் தேவை. இந்த கேன்சரஸ் டியூமர் சார்கோமாக்கு மட்டும் தான் தே ரிக்வயர் மல்டிமோடல் மேனேஜ்மெண்ட். அண்ட் யூசுவலி அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறமா கீமோதெரப்பி முடிச்ச உடனே அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் சுத்தமாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கீமோதெரப்பியில் வந்து முடி கொட்டும், முடி வந்து போயிடும். அது வந்து கீமோதெரப்பி நிறுத்தி வித்தின் 3 to 4 வீக்ஸ் அது திரும்பியும் வளர்ந்து வந்துடும். ஸோ திங்ஸ் லைக் திஸ் when the treatment is stopped, usually all the side effects are all gone. ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒன்லி அந்த பீரியடுக்கு மட்டும் தான் இருக்கும். லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் வெரி ரேர். சார், இப்ப சார்கோமான்னு ஒருத்தருக்கு உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி அவருக்கு என்னென்ன பரிசோதனைகள் தேவைப்படும்? எப்ப ட்ரீட்மெண்ட்ட ஆரம்பிப்பீங்க? இப்போ சார்கோமா இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் சூனர் ராதர் தென் லேட்டர். இப்போ மெயினாக வந்து நம்மளுக்கு என்னென்ன டெஸ்ட் தேவைன்னா, ஐ டோல்ட் யூ லோக்கல் ஸ்டேஜிங், சிஸ்டமிக் ஸ்டேஜிங். ஸோ எக்ஸ்ரே, கை இல்லை காலுக்கு எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் அண்ட் பெட் ஸ்கேன் நம்ம யூஸ்வலி பண்ணுவோம் ஸ்டேஜிங்காக. இதெல்லாம் பண்ணிட்ட அப்புறமா வி கேன் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். இப்போ பை சான்ஸ் பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி கிடச்சிட்டு இருக்குன்னா, நம்ம கீமோதெரப்பி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவோம் கீமோ ரெஸ்பான்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ்வலி ஆப்ரேஷன் பண்ணுவோம். The second thing important I want to tell is the importance of biopsy. Biopsy is how we get a diagnosis of these sarcomas. Biopsy என்னன்னா, ஃபஸ்ட்டு எம்ஆர்ஐயில் பார்த்துட்டு கட்டி எங்கே இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். அந்த கட்டிக்குள்ளே மருத்து போகிற ஊசி கொடுத்துட்டு ஒரு சின்ன ஊசி போடுவோம் அந்த கட்டிக்குள்ளே ஊசி போட்டுட்டு சதை எடுத்து நம்ம சதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அந்த டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரி கேன்சர் இல்லை என்ன மாதிரி சார்கோமா. ஏன்னா சார்கோமா வந்து இட் இஸ் காட் மோர் தென் 400 or 500 டிஃப்ரெண்ட் டியூமர்ஸ். ஆல் டுகெதர் ஆர் கால்ட் சார்கோமா அண்ட் எவ்ரிதிங் ஹஸ் காட் அ டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ மெயின் கோல் இஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் டைப் ஆஃப் சார்கோமா இட் இஸ், ஃபார் விச் பயாப்சி இஸ் மேண்டேட்ரி. பயாப்சி இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அண்ட் பயாப்சி வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம இப்போது ஊசி மூலியமாக தான் பயாப்சி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்ப நீங்க மோர் தென் 500க்கும் அதிகமான அந்த கட்டிகள பத்தி சொன்னீங்க. இப்ப எல்லா கட்டிகளுமே சார்கோமாவா மாறுமா? எப்படி? No, sir. So, sarcoma வந்து are only the cancerous tumors. You have got certain tumors which are called as benign tumors. இப்போ நம்ம எல்லா போன்ல டியூமர் வருது பார்த்தா ரெண்டு விதமா இருக்கும். ஒன்று வந்து பிரைமரி போன் டியூமர். பிரைமரி போன் டியூமர் வந்து போன்லேருந்து வர டியூமர். ஓகே. நேரடியாவே ஆரம்பமே எலும்புலேருந்து ஸ்டார்ட். ஓகே. ரெண்டாவது வந்து செகண்டரி போன் டியூமர்ஸ். இது வந்து ஆக்சுவலி டியூமர் வேற எங்கேயோ இருக்கு, அது பரவி எலும்புக்குள்ள வந்திருக்கு. தீஸ் ஆர் கால்ட் as செகண்டரி டியூமர்ஸ். இந்த செகண்டரி டியூமர்ஸ் வந்து யூஸ்வலி 60+ இண்டிவிஜுவல்ஸ்ல இருக்கும், 60 years plus இண்டிவிஜுவல்ஸ்ல இருக்கும். பிரைமரி போன் டியூமர்ஸ் வந்து யூஸ்வலி less than 20 yearsல இருக்கும். ஸோ இந்த வித்தியாசம் பிடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர், எல்லா வகையான நோய்களுக்கும் முதல்ல மக்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் இருந்துட்டாலே உங்களை மாதிரியான மருத்துவர்களுக்கான அந்த பணி வந்து ரொம்ப எளிமையாயிடும். ஸோ அந்த வகையில் சார்கோமானா என்ன, சார்கோமா வந்தவர்களுக்கு அந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான அறிகுறிகளை
தவிர்க்கவே கூடாது, மக்கள் உஷாரா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. குறிப்பா இந்த ஜூலை மாதம் சார்கோமா அவேர்னஸ் மந்த். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சார்கோமா அப்படின்னு ஒரு வகையான அந்த கேன்சர் வந்தா என்ன செய்யணும்? உடனே உங்களை மாதிரியான மருத்துவர்களை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெள்ளத் தெளிவா புரிஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.